இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் அழுவலடா, இது ஆனந்த கண்ணீர். முடிஞ்சதா உன்னோட சென்டிமெண்ட் சொற்பொழிவலாம்? உன் பொண்ணு இந்துக்கு வரதட்சணை கொடுத்த உடனே நான் உன்னோட மகனாயிட்டா நினைச்சிட்டு இருக்கியா? எப்படி எப்படி ஒரு அப்பனா உனக்கு பெருமையா இருக்கா? அப்ப கேட்டுக்கோ, உன்னை அப்பான்னு சொல்லியே ஆகணும்ன்ற நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா நான் செத்தாலும் சாவனை தவிர உன்னை ஒரு நாளும் அப்பான்னு என்னால கூப்பிடவே முடியாது. உன்னை பத்தி நினைக்கிற ஒவ்வொரு வாட்டியும் வெக்கத்தால கூனி குறுக்கி செத்துக்கிட்டு இருக்க. சின்ன வயசுல இருந்து நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க மென்டல் டார்ச்சருக்கு காரணம் யாருன்னு தெரியுமா சார்? நீங்க தான் சார். அப்பனா ஏன் வெட்டிங் கார்டுல நீ பேர் போட்டுக்குவியா? How dare you? அப்பாங்கிறதுனால ஐ வில் டேர். மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத், டேய், நீ எவ்வளவு கத்துனாலும் சரி, அப்பா புள்ளங்கிற இந்த பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன் பிரிக்க முடியாது? டேய் 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 டேய், கையெழுத்து போட்டா உறவில்லை ஆயிடுமா? ஆமாயா, ஆயிடும். உறவில்லைன்னு தான் ஆயிடும். டேய், வேணும்னா நான் இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டதாவே வச்சுக்கலாம். கோர்ட்ல எனக்கும் அம்மாவுக்கு விவாகரத்து கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப நாங்க ரெண்டு பேர் பிரிஞ்ச மாதிரி தானே? அப்படி இருக்கும்போது நமக்குள்ள உறவு அறுந்து போன மாதிரி தானே? இப்ப நான் உன்னை அடிச்சேன்ல, என்ன திருப்பி அடி. அடி, அட்ரா, அடிடா, திருப்பி என்ன அடி, அடிடா. ஏய், அடி 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 அடிடா. கையெழுத்து போட்டா மட்டும் உறவு அறுந்து போகாதுடா. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. என்னாச்சு மாமா உங்களுக்கு? உங்க கையை இப்படி சுட்டுக்க வேண்டிய அவசியம் எதுக்கு ஏற்பட்டுச்சு? அவசியம் இல்லம்மா, பாவம். இந்த கை பாவம் பண்ணிருச்சு. அதனாலதான் இந்த கையை சுட்டுக்கலாம் நான் முடிவு பண்ணமா. நீங்க இன்னொருத்தருக்கு பாவம் செய்யறவர் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாமா. இந்த கையால நான் அவனை அடிச்சிட்டமா. இந்த கை சாரதாவை விட்டதுக்கு அப்புறம் அந்த பாரத்தை என் புள்ள ககனோட பிஜி கைகள் சுமந்துச்சுமா. சாரதாவையும் என் பொண்ணையும் அவன் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டான். அவன் ஒரு தெய்வமா. அத நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அந்த தெய்வத்தை இந்த கையால அடிச்சிட்டமா. அவரை அடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சு மாமா? அப்படி ஒரு அவசியத்தை ஏற்படுத்தினது உன் அத்தை சாரதாதாமா. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அந்த வீட்டுக்கு போனேன். அப்போ உன் அத்தை என்ன சொன்ன தெரியுமா? எனக்கு விவாகரத்து கொடுத்துருக்கன்னு சொன்னா. இவரை கொடுக்க வேண்டியதானே? உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லன்னா அவங்க பையன் ககன கோவப்பட்டு அடிச்சிட்டாராம். அடிச்சத நினைச்சு கோவப்பட்டு இவரை கைய சுட்டுக்கிட்டாருன்னா அவன் மேல எவ்வளவு உயிரா இருக்காருன்னு பாத்தியானா? அப்படி ஒரு அன்பு
என் மேலே ஆகட்டும் என் பசங்க மேலே ஆகட்டும் ஒரு நாளாவது காட்டிருப்பாரா அண்ணா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பூமி பேசின பேச்சு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவ என்னுடைய மருமக தானேனா? கஷ்டம்னு வந்தா அவ ஏன் பக்கம் தானே நிக்கணும். அந்த சாரதாக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பூமி என்ன சொன்னா? அவ என்ன சொல்லுவா? அந்த சாரதா எதுக்கு விவாகரத்து கேக்குறா, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றா. என் புருஷனையும் அவளையும் மறுபடியும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றா. ஏதோ ஆறுதலுக்காக அவ அப்படி சொல்லிருப்பாமா. உன்னோட அண்ணனா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன் மீரா. என்ன சொன்ன? அந்த சாரதா விவாகரத்து கேட்டுட்டு இருக்கான்னு சொன்னல. எப்படியாவது அது நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்க 2 பேரையும் பிரிக்கிறேன். கேபிய உனக்கு மட்டுமே சொந்தமாகிற மாதிரி நான் பண்றேன். ஒரு மகனா அந்த ககனுக்கும் கேபி மேல எந்த ரைட்ஸும் இல்லாத மாதிரி நான் பண்றேன். என்ன நம்புமா? இது என்னோட ப்ராமிஸ். நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன். வருங்கால பொண்ணும் மாப்பிளையும் கல்யாணத்துல எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு கோயில சுத்தி வந்து அந்த சாமி கிட்ட போய் வேண்டிட்டு வாங்க. அம்மா, கோயில்ல நான் இப்படி பேசுறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. பூமி, நீயும் தான். எங்க கல்யாணத்துக்கு ஏதாவது தடங்கள் இருக்குன்னா அது இவளோட அப்பா சரத்சந்திரா தான். மாமனார். அந்த தடங்களே எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க கல்யாணத்துக்கு பச்சை கொடி வீசும் போதுதான். அதுக்கும் மேல வேற என்னமா இருக்கு போகுது? ஏதோ பழக்க தோஷத்துல அப்படி சொல்லிட்டேன்டா. நீங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. பூமி கூட போமா. அத்தை, பூமி, ககன் எங்க? அவர் எங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு அத்தை. நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். மாமா எனக்கு ஃபோன் பண்ணி இங்க வர வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் உங்களை நான் தனியா பார்த்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சிருந்தேன்.